அருந்தினால்தான் இன்றைய நாளே எனக்கு தொடங்கும் என்று கூறுபவர்களை பார்த்திருப்போம். காப்பியா, அது கெஃபீனுக்கு அடிமையாக்கி எனது உடலுக்கு கேடுதான் விளைவிக்கும் என்று கூறுபவர்களையும் பார்த்திருப்போம். இவ்வாறு காப்பி தொடர்பில் வேறு கருத்துக்கள் மக்களிடையே நிலவத்தான் செய்கின்றன. இந்நிலையில் காப்பியை அருந்துவது உடல் நலத்திற்கு நல்லதா இல்லையா? நீங்கள் காப்பியை விரும்பி அருந்துபவராக இருக்கலாம், காப்பியை விரும்பாதவராக கூட இருக்கலாம். இந்த இரு தரப்புகளும் அறிந்து கொள்ள வேண்டிய மருத்துவரின் விளக்கத்துடன் அடுத்து ஒளியேறும் தொகுப்பினை காண்போம். I used to be a daily coffee consumer, but now I become more casual to it. அந்த அரோமா எனக்கு பிடிக்கிறதுனால ஸோ அதை நான் ரொம்ப விரும்பி குடிப்பேன். ஆமாம், எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். காலையில் கண்டிப்பாக குடிச்சாவேன், ஏன்னா ஃபார் எனர்ஜி பூஸ்ட்லாம். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறவனுக்கு சாயந்தரம் போல் குடிப்பேன். I drink up to like maybe 3 cups of coffee maximum. That's also if I have a very busy day and a busy schedule that didn't have proper sleep the night before and all that. I love coffee-னு சொல்லலாம். ஒரு ஜெனரல் ஒரு நார்மல் டேயில் வந்து மார்னிங் ஒன்று, அப்புறம் ஈவினிங் when the day starts to get slower அப்போ ஒன்று. ஸோ ரெண்டுலாம் இப்போ கூட அதுதான் செஞ்சிட்ருக்கேன். குக்கிங் டேஸாக இருந்துச்சுன்னா கணக்கு இல்லை, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். Sometimes it depends on my mood. Sometimes maybe 3 cups, maybe 4 cups. Yes, I am a coffee lover. Usually I take about 2 cups. நான் ஒரு காஃபி பிரியர்னு சொல்ல முடியாது, ஆனால் காஃபின்றது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. Yeah, I'm a coffee lover. Normally வந்து 2 to 3 cups, but depends on stress and so it's more than that. காபி என்னை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது. அதை அருந்தினால் உற்சாகம் ஏற்படும், தூக்கத்தை போக்க முடியும். காப்பி அருந்த வழக்கமாக ஒருவர் முன்வைக்கும் காரணங்களாக இவற்றை கேட்டிருப்போம். அதையும் தாண்டி காப்பி ஒருவரை நோய்களின் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது என்கிறார் மனாரா குழுமத்தின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ரசூல் ஷைக் முகமட். லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் ஈவன் நோ இது வந்து நல்லதும் இருக்குது காஃபியில், வந்து இட்ஸ் நாட் ஸோ கிரேட், கெட்டதும் இருக்குது காஃபியில். ஸோ எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணிடுறீங்க, ஹவு மச் ஆஃப் கெஃபீன் ஐ யூ டேக்கிங் பிளேஸ் அ ரோல். இப்போ நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்பர் 1 டெஃபினெட்லி கிவ்ஸ் யூ ஒரு மாதிரியா எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். நம்ம மூட் வந்து enlighten our mood, especially in the morning or afternoon when we are down. Coffee plays a big role. மூணாவது வந்து it definitely also increases our adrenaline. ஸோ அந்த adrenaline திருப்பி அந்த மூடை தான் நம்மளுக்கு வந்து it gives benefit to the mood. Other things like coffee, what is benefit about coffeeன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ரொம்ப பேர் இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, ஸ்டடியில் என்ன ஷோ பண்ணுதுன்னா இனிப்பு நீர், ஈவன் ஸ்ட்ரோக், பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரோக் அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுது காஃபி. நாட் ஈவன் மெடிகேஷன்ஸ், காஃபி. என்சைமர் டிசீஸ், பார்க்கின்சனிசம், அண்ட் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் கேன்சர்ஸ். இப்போ அவங்க ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க, கேன்சர், லிவர் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், பெண்களுக்கு வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர், இது இல்லாமல் டிலே ஆர் ஈவன் ப்ரிவென்ட்ஸ் பை ட்ரிங்கிங் காஃபி, சிம்பிள் காஃபி. இவ்வேளையில் காப்பி அருந்துவதால் உடல் நல பாதிப்புகளும் ஏற்படவே செய்கின்றன. எனவே காப்பியை யாரெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும்? இப்போ டிஸ்அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் காஃபி நம்பர் 1 ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் நம்ம முதல் பார்க்கணும். ப்ரெக்னென்ட் லேடி வந்து முடிஞ்ச வேற ஜஸ்ட் லிமிட் யுவர் செல்ஃப் டு 1 or 2 cups, 1 இல்லாட்டா 2 கப் ஆஃப் காஃபி. ஏன்னா இட் கேன் இஃபெக்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பேபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காரியம் இல்லை. டூ மச் ஆஃப் அடிக்ஷன் ஆஃப் காஃபி வந்து பேபியை எஃபெக்ட் பண்ணு when you are pregnant. ஸோ யூ மஸ்ட் பி a bit careful. 1 to 2 cups ஆஃப் காஃபி. ரெண்டாவது வந்து போன் டென்சிட்டின்னு சொல்லுவோம். போன் டென்சிட்டி வந்து எலும்பு, how and the strength of the bone. So ஒன்று when you keep on drinking a lot of coffees, it actually weakens the density. ஸோ நம்ம வந்து போன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது ரொம்ப காஃபி குடித்தா. லேசாக உளுந்தா விட உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காப்பி ஒருவரை முழிப்புடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதேவேளை இரவில் தூக்கத்தையும் பாதிக்கக்கூடியது. எனவே தூங்குவதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்பாகவே அன்றைய நாளின் கடைசி காப்பியை அருந்திவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் டாக்டர் ரசூல். காப்பியில் கெஃபீனின் பாதிப்பை விட அந்த பானத்தில் சேர்த்து கொள்ளப்படும் சீனியே உடலுக்கு அதிக பாதிப்பினை தரக்கூடியது. சீனியின்றி எப்படி காப்பி குடிப்பது என்கிறீர்களா? You can Google how much of caffeine, இத்தனை மில்லிகிராம் ஆஃப் caffeine is consists in that particular coffee in one serving. அது பார்க்கணும். in a day ஒரு நாளைக்கு வந்து சேஃபஸ்ட் அமௌண்ட் ஆஃப் caffeine எடுக்கிறது வந்து 400 மில்லிகிராம். சரியா? இப்போ ப்ரூ காஃபி எடுத்தீங்கன்னா ரஃப்லி அரவுண்ட் 100 மில்லிகிராம் தான் இருக்கும் ஒரு கிளாஸில். ஸோ ஐ கேன் டேக் 4. 4னா சேஃப்.
If more than 4 I'm going to 8 la and the caffeine வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைன்னு சொல்லுவோம். ஸோ அகெயின் சில பேர் வந்து செய்வாங்க இல்லை இந்த பிராண்டில் வந்து it has 200 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் இருக்கா இப்படி அப்போ 2 வாட்டி குடிக்கலாம் நீங்கள். ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன் அடிக்ஷன் they are addicted to coffee, but for me addicted to coffee is better than addicted to smoking. Alright, ஆனால் இப்போ addicted to coffee மில்லிகிராம் வந்து ரொம்ப தாண்டி இருக்குது, நான் இப்படி இதை ரீப்ளேஸ் பண்ணுறது இப்படி நான் வந்து ரிடியூஸ் பண்ணுன்னா நம்பர் 1 reduce the amount of quantitative and நம்ம வந்து இத்தனை வாட்டி எடுக்கிறோம் frequency of coffee taking you should reduce. So for example நான் வந்து ஒரு 8 கிளாஸ் குடிப்பேன் டாக்டர் ஒரு நாளைக்கு, இல்லாட்டா I take for 6 times. நீங்கள் என்ன செய்யலாம், reduce it to 4 times, maybe once in the morning, after few hours of having lunch, tea time அப்படி நீங்கள் reduce பண்ணிக்கலாம். Number 1 you reduce. Number 2 from a coffee அந்த caffeine வந்து ஹையாக இருக்கலாம், அது வந்து நீங்கள் குறைக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் த பிராண்ட் ஆஃப் காஃபி ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஃபி. சரி, இதில் வந்து 1 கிளாஸ் ஒரு 300 mg இல்லாட்டா 200 mg ஆஃப் caffeine இருந்துச்சுன்னா யூ கோ ஃபார் லைட்டர் ஒன். தட் மீன்ஸ் யூ கேன் டேக் ஒரு 100 மில்லிகிராம் caffeine தான் இருக்குது. ஸோ ஐ கேன் ஸ்டில் டேக் மோர். Rather than reducing the frequency, I can still continue with the frequency முதல்ல ஸ்டார்டிங்கில், because the milligram of caffeine has reduced. இதுவரை மருத்துவரின் அறிவுரையை கேட்ட நாம் இனி காபி குடிப்பவர்கள் கூறுவது என்ன, வாருங்கள் கேட்போம். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நீங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு அந்த தாட் வந்ததில்லை. ஆனால் நான் ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் அது ஃபர்தராக நான் படித்ததில்லை. So it's a new info for me lah. Yes, I am actually very aware that it might cause some damages, such as cardiovascular disorders and all that. But it's kind of a habit and it's quite hard to let go of it. அதை விட முடியாது, நான் ஆல்ரெடி அடிக்ட் ஆகிடுச்சு. பட் காஃபியை மட்டும் குடிக்கக்கூடாது தான். பட் நான் கொஞ்சம் காஃபி கூட தான் குடிப்பேன். பட் என்னோட ஆஃப் டே அந்த மாதிரினா நான் கொஞ்சம் குறைச்சிடுவேன். அந்த டேஸில் வந்து எனக்கு அவ்வளோ தேவைப்படாதுன்னா நான் கொஞ்சம் குறைச்சிடுவேன். காஃபி அட் த பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் குவைட் ஹெல்த்தின்னு தான் சொல்லுவாங்க. இது எப்போ அன்ஹெல்த்தி ஆகுதுன்னா நம்ம ஸ்வீட்டனர், சுகர், ஃப்ளேவரிங் இப்படின்னு பல விஷயம் கலக்கிறனால. பட் எஸ், நிறைய குடித்தா அது மேமாங்க அன்ஹெல்த்தி தான். எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும், இருந்தாலும் காஃபி விட்டு கொடுக்க முடியல. குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் தேவை இருக்கான்னு தெரில. ஏன்னா ஒரு டேக்கு 2 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறேன்னு சொல்கிறேன், விச் இஸ் கைட்லைன்ஸ் படி 4க்கு மேலே குடித்தா தான் கெட்டது. ஐ எம் நாட் ஷூர் இஃப் ஐம் ரைட், பட் 2 is I think is a healthy amount lah. I try not to take it daily. Saturdays and Sundays when I don't work, I totally do not take coffee. So it's like a Monday to Friday thing. Not really, because I'm addicted. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அங்கே என்னென்னா வந்து சுகர் வந்து குறைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது ஆல்ரெடி வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஹேபிட்டை வந்து குறைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். காஃபி இஸ் மை லைஃப். I love coffee. I love coffee. எதிலும் அளவோடு இருக்க கூற கேட்போம். காபி விவகாரத்தில் அது மிகவும் பொருந்தும். அந்த தகவலுடன் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் செல்வகுமாரி செல்வராஜு. This news powered by JP Global Engineering.